கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐயா சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்படின்னா, ஒரு விதவை அம்மா அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அந்த விதவை அம்மா பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றான்? குடுக்கவே மாட்டேன்றான். உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல ஒரு தலைவர் இருக்கிறாரு. அந்த தலைவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, "ஏங்க, எனக்கு கொடுத்த பணத்தை திரும்ப குடுக்க சொல்லுங்க" அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அந்த அம்மா கேட்குது அவர்கிட்ட. அதுக்கு அவர் என்ன அவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அதுலயே 3ஆம் அதிகாரம் சொல்லுது, அந்த பட்டணத்தில் ஒரு விதவையே இருந்தால் அவள் அவரிடத்தில் போய், "எனக்கு என் எதிராளிக்கு இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும்" என்று விண்ணப்பம் பண்ணினாள். அ அ விண்ணப்ப வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்து, பின்பு அவன், "நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான்." இன்னைக்கு சோதர அவரு மனுஷனும் மதிக்க மாட்டாராம் அந்த தலைவர். கடவுளை பிடிக்காது அவருக்கு. இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட இந்த விதவமா காலையில சாயந்தரம் வர சொல்றாரு. தொடர்ந்து போகுது. போய் கேக்குது. உடனே அவர் ஒரு மனசுல, சரி இந்த அம்மாவுக்கு என்ன பண்ண, ஒரு நியாயம் செய்யணும் சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணான், ஒரு தீர்மானம் பண்ணினாரு. இந்த அம்மாவுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு மனசு வந்துச்சு. அதுபோல வேத புத்தகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. தானியேல் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாங்க, அந்த ராஜாவை வணங்கணும், செலை வச்சுட்டு அந்த ராஜாவை வணங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போடுறாங்க. அவர் என்ன பண்றாரு, இடைவிடாம 3 வேளையும் ஜெபம் பண்றாரு போயிட்டு. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் உயிரை காக்கப்பட்டுச்சு. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை சொல்லி சகோதரர்களுக்கெல்லாம் சொல்றாரு. உடனே அவருக்கு அந்த இடத்துல என்ன வந்துருச்சு, சோதனை வந்துருச்சு. அவர் அடிக்கணும், குழியில போடணும்னு திட்டம் போட்டுட்டாங்க. உண்மையே அதே மாதிரி அவங்க சகோதரர்களை அடிச்சு குழியில போட்டாங்க. ஆனா கர்த்தர் அவரோடு இருந்தபடியால் அவர் விடுதலையாக்கப்பட்டார். உண்மை ஜெயில போடுறாங்க, அது பெரிய சாப்டர். ஆனால் அவர் என்ன பண்றாரு, இடைவிடாம என்ன பண்றாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்றாரு. அதே மாதிரி சுனியமியா ஒரு குழந்தை கொடுக்குறாங்க, அந்த குழந்தை செத்து போகுது. ஆனாலும் அவங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணி செத்து போன குழந்தைய மீண்டும் உயிரோடு பெற்றுக்கொண்டாங்க. அண்ணாளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாத இருந்துச்சு. ஆண்டு சமூகத்துல போய் இடைவிடாம அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆண்டு நல்ல ஒரு குழந்தையை கொடுத்தாரு. இது போலதான் உங்க வாழ்க்கையில கூட இருக்குங்க. நிறைய பிரச்சனைகள், போராட்டம் இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணணும், இடைவிடாம சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு லூக்கா அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க யாரெல்லாம் இந்த இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணினேன், எனக்கு ஒண்ணும் நடக்கலையே அப்படிலாம் நீங்க நடிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டுகிட்ட இன்னைக்கு இருந்து ஒரு முடிவு எடுங்க. நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன், விசுவாசமா இருப்பேன், எனக்கு ஆண்டவர் கண்டிப்பா தருவாரு அப்படின்னு ஆண்டவர் மேல நம்பிக்கை வையுங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்து போயிருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் மீண்டும் தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவரே லூக்கா அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் பிள்ளைகள் உம்மிடத்துல சோர்ந்து போகாம ஜெபிக்க விசுவாசத்தை, பக்தியை, பரிசுத்தத்தை தருவீராக. எல்லா வித பலவீனங்கள் எடுத்து போடு, சுகவீனங்கள் எடுத்து போடு. அந்த 2026ல பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, அந்த கடவுளுக்கும் மதிக்க மாட்டான். ஆண்டவரே, மனுஷனும் மதிக்காதவன் அவன் ஒரு அற்புதத்தை ஆண்டவரே அந்த விதவை அம்மாவுக்கு ஒரு அற்புதம் செய்தது போல நீங்க இந்த பிள்ளைங்க உங்க நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த ஆண்டில கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க, கடன் சுமைகள் மாறட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கணவர் குடியிலிருந்து விடுதலை ஆகட்டப்பா. ஆண்டவரே, வியாதியிலிருந்து சுகத்தை தருவீராக. திருமணங்கள் கைகூடி வர பண்ணுங்க. ஆண்டோடைய கிருபை, படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும், நல்லா மார்க் எடுக்கட்டும். பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்துல இந்த பிள்ளைகளை மனதார காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவா ஆசீர்வதிப்பாராக என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.